திகழ்பரத கண்டமிதில் திக்கணமும் வாழும் தகர வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே பெஸ்ட் மணி கோல்டு வழங்கும் இந்த இலக்கிய திருவிழாக்கு வந்திருக்கும் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன். யுகங்கள் 4, திசைகள் 4, வேதங்கள் 4, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமைந்திருப்பது தூண்களின் 4, 12 திருமறை பாடியவர்கள் 4. இன்று நமது வெளியிடப் போகும் நூல்களின் எண்ணிக்கையும் 4. இதுவரை 40 நூல்களை எழுதியுள்ளார் எனது அருமை நண்பர் கவிஞர். இதோ 4 புத்தகங்களை இங்கே வெளியிடப் போகின்றார். ஒரு வழிபோக்கனின் பார்வை, என் வலையில் விண்மீன்கள், வைகரையில் மலர்ந்த வைரப்பூக்கள், வல்லமை தாராய். புத்தகம் எழுதுறாருன்னா அது யாரும் ஒரு மனுஷங்களை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. நேற்று முன்னாடி எங்கள் இளைஞரணி துணை செயலாளர் அருமை தம்பி ஜோயல் இதே மாதிரி 10 புத்தகம் வெளியிட்டுறார். தம்பி உதயா தலைமையில் வெளியிட்டாங்க. அந்த அரங்க கூட்டம் இருக்கிற மாதிரி ஒரு கீழ் பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் வந்திருக்காங்க. அருமை அக்கா ஆண்டாள் பிரியதர்ஷினி, அருமை சகோதரன் ஜோயல், லைட்டாக போகிறாங்க. வேறு அதில் வேறு 2 தொகுப்பாளி 2 பேருங்க. அது இன்ஸ்டால்மெண்ட்டில் பேசிக்கிறாங்க. அவங்க விட்டோன்னு ஒரு வார்த்தையை விட்டோன்னு டக்குன்னு அங்கே ஒரு டேக் எடுக்கிறாங்க. இப்படி ஒரு புத்தக வெளியீடுகளாக இன்னைக்கு தான் பார்க்குறேன். 2 தொகுப்பாளி. அது முதல்ல ஒரு அக்கா வந்து பேசிட்டு போயிட்டாங்க. இவங்க வருவாங்கன்ட்டு ஒரு அனுப்பு. அப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து பாட ஒரு அக்கா மெரிட். அப்புறம் என்னது குத்துவிளக்கு லைன்ஸ் மகளிர் பெரிய ஏற்பாடுங்க. நான் வாழ்க்கையில் சில பேரை சாதாரண இடம் போட்டு கொடுக்குறாங்க. அடுத்த ஒரு வேலை என் தம்பி சந்திரமோகன் எங்கள் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் என்னோட வேலை பார்க்குறாரு. அவர் பார்க்க ஒருத்தர் வருவார். அப்படியே சலாமொழியோட ஒருத்தர் உட்காந்துருக்காரு. நான் போயிடுவேன். நம்ம பார்க்கணும். நான் கேட்பேன், யாருக்கா வந்திருக்காரு? உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். கூப்பிட்றாரு, சாட்சிக்கு வந்து போவோம். அப்படிதான் வந்தேன். பெரிய ஏற்பாடு. அங்கே பாருங்க கப்பெல்லாம் வச்சிருக்கு. இதெல்லாம் யாருங்க? 4 புத்தகமே மெனக்கிட்டு இருக்காருன்றது நல்லா தெரியும். உண்மையிலேயே யாரும் பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. அப்போ அவருடைய எழுத்து தன்மை வந்து தெளிவாக இருந்ததுனால தான் இவ்வளோ பேர் இவ்வளோ கூட்டம். ஒரு இடத்துல நல்லா சொல்கிறாரு. அது எந்த புத்தகத்தில் வைகரையில் மலர்ந்த வைரப்பூக்கள். சேவல் கூவுகிறதோ இல்லையோ, பொழுது விழுந்து விடும், நாம் கவனிக்கிறோமோ இல்லையோ, காலம் கடந்து விடும், ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு படி ஏறி சென்றால் வெற்றி கொடி. இது வந்து அனுபவ ரீதியாக நம்ம அனுபவிச்சோம்னா, அதாவது ரொம்ப அனுபவிச்சு சில விஷயங்களை தொலைபேசி அழைப்புகளை தவிர்க்கார்கள். அழைப்புகள் தேவையாகவோ ஆத்மார்த்த நட்பாகவோ வாங்கிய கடனை திரும்ப கொடுக்க வருகின்ற இவரு நமக்கு தொலைபேசியில ஏன்டா கொடுக்குறேன்னு தான் கேட்பான். இவருக்கு மாத்திரம் வாங்கிய கடனை நிறைய கடன் கொடுத்து
வாங்கிய கடனை திருப்ப கொடுக்க வருகின்றவனாகவோ இருக்கலாம். வருகின்ற அழைப்புகளில் என்னென்ன புதையல்கள் யாருக்கு தெரியும்? அவருக்கு. நமக்கு நம்பர் காலே எடுக்க மாட்டேன், எவன் திட்டான்னு நமக்கு தெரியாது. அடுத்து பேர் போட்ட போன ஏன் சில பேர் பேரை கேட்டு போட்டு வச்சுக்கிறது, ஏன்னா இவன் போன் வந்து எடுக்கக்கூடாது. அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய அருமை அண்ணன் கவிஞர் தியாகு அவருடைய கைவண்ணத்திலே புத்தம் புது படைப்புகளாக இங்கே வெளியாகி இருக்கிற தமிழா நீ பேசுவது தமிழா, தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய், அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்றழைத்தாய், இன்னுயிர் தமிழையே கொன்று தொலைத்தாய். சில வரிகள் படிக்கும் போது சிலிர்ப்பை ஏற்படுத்தும். அவர் சொல்கின்றார், எத்தனை உதாரணங்கள். அவருடைய ஒவ்வொரு கட்டுரையையும் படிக்கும் போது அவருடைய ஆழங்கால் பட்ட அறிவினை கண்டு எந்த அளவுக்கு இவர் வாசிக்கின்றார் என்று நான் பிரமித்து போகின்றேன். பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு என்று நமக்கான வாழ்வியலை கற்றுக் கொடுத்த புரட்சி கவிஞர் பாரதிதாசனை வணங்கி இன்றைக்கு நாம் அனைவரும் இங்கே ஒருங்கே அமர்ந்திருக்கின்றோம். மிகவும் நெகிழ்ச்சியான ஒரு மாலை பொழுதை எனக்கு உரிமையாக்கி இருக்கின்ற என்னுடைய அன்பான சகோதரர் கவிஞர் தியாகு அவர்களுக்கு நான் முதலில் இந்த நன்றி வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். தொகை எவ்வளவு தெரியுமா? 25,000 ரூபாய். இந்த கொடை மன்னனுக்கு நம் கரம் தட்டி நம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம்.